தாவேகா அமைச்சர் சரத்குமார உடனே பதவியில பண்ணுங்க. அவரு போதைப் பொருள் பயன்படுத்தின மாதிரி வீடியோ வெளியிட்டு இருக்காரு. அதனால அவர் பதவி விலகி ஆகணும் அப்படிங்கிறது இப்ப போராட்டம் திமுகவோட. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, யூஸ் பண்ணியிருக்காரு அதனால அவரை பதவியில தூக்குங்கன்னு. இப்ப அது மாதிரி வீடியோ போட்டனால தூக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த வீடியோ 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோ. அப்ப ஆட்சியில இருந்தவங்க திமுக. ஸோ அப்ப அவங்களுக்கு இதை பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இப்பதான் அந்த சரத்குமார் அமைச்சர் ஆகிட்டார்ல, அதனால இவங்களுக்கு பிரச்சனை புதுசா கிளம்பி வந்துருச்சு. பரவாயில்ல, இந்த 2 வருஷத்துக்குள்ள முன்னாடி உள்ள வீடியோவுக்கு இப்ப குத்தம் கண்டுபிடிச்சு இவங்க போராட்டம் நடத்துறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. சரி, நடத்திட்டு போறாங்க. அதுக்கு என்ன தண்டனை நடக்குமோ என்ன நடக்குமோ அது நடக்கட்டும். ஆனா திமுக இவ்வளவு இவ்வளவு அவசர அவசரமா போராட்டம் நடத்துறதுக்கு காரணம் என்ன? ஏன்னா பொதுவா திமுக எப்பவுமே செய்யற ஒரு விஷயம், அவங்க போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னா ஏதோ விஷயத்த மறைக்க பாக்குறாங்கன்னு அர்த்தம். ஏதாவது வாடகை வாயை வச்சு அவதூறு பேசுறாங்கன்னா ஏதோ மறைக்க பாக்குறாங்கன்னு அர்த்தம். ஐடி விங் மூலமா ஏதாவது ஃபேக் செய்தியை பரப்புறாங்கன்னா எதையோ மறைக்க பாக்குறாங்கன்னு அர்த்தம். உதாரணமா, இப்ப அவங்க மேல ஒரு லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு வந்துருச்சுன்னா அந்த நேரம் அண்டா வாயன மாதிரி ஏதாவது ஒரு வாடகை வாயை வச்சு பெண்களுக்கு எதிராகவோ ஏதாவது ஒரு தனி மனிதனுக்கு எதிராகவோ ஒரு அவதூறை பேச வைப்பாங்க. அந்த நியூஸ் ட்ரெண்ட் ஆயிரும், ஊழல் நியூஸ் அடியில போயிடும். அதே மாதிரி வேற ஏதாவது இன்னொரு கேஸ் வரும்போது டிஎம்கே ஐடி விங் அபியூஸ் விங் என்ன பண்ணுன்னா அவங்க பேஜ்ல ஏதாவது ஒரு ஃபேக் நியூஸை யாராவது பத்தி போட்டுருவாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் புதுசு கிடையாது, போடுறதும் டிலேட் பண்றதும். ஸோ அதை பத்தி பெரிய விவாதம் போகும், ஆக்சுவலி மேட்டரை மறந்துடுவாங்க. ஸோ அப்ப இந்த விஷயத்துல டிஎம்கே போராடி இருக்கு எதை மறைக்கிறதுக்கு அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்கும் வரும். அதுக்கு விடை இருக்கு. உண்மையாவே இங்க இதை பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரோடு போடாமலே ரோடு போட்டதா பணத்தை அரசாங்கத்தில் கிளைம் பண்ணி எடுத்திருக்காங்க. மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. இந்த நியூஸை நம்ம ஜஸ்ட் கேள்விப்பட்டோம், இப்ப காணாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் பள்ளிக்கூடங்களுக்கு அனுமதி கொடுக்கறதுல ஊழல் வாங்குறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு எடுத்திருந்தாரு. உடனே அவரு சொன்ன குற்றச்சாட்டை பொய் அப்படின்னு சொல்லிட்டு இது அவர் பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி விட்டாங்க ஐடி விங் மூலம். ஐடி விங் தான் பொய்யாச்சு. ஆனா அதுக்கப்புறம் நிறைய குற்றச்சாட்டுகள் வந்தது. அந்த விஷயம் இப்ப நார்மலைஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா புதாகாரமான பயங்கரமான ஒரு ஊழல், கனிம வளம் ஏற்றி செல்ற லாரிகள்கிட்ட ஒவ்வொரு லாரிக்கும் இவ்வளவு ரூபா வேணும் அப்படின்னு பார்ட்டி ஃபண்ட் வாங்கியிருக்காங்க. வேற யாரும் இல்லைங்க, அமைச்சராக இருந்த துரைமுருகன் தான். இந்த 3 பெரிய கேசஸ் திமுக மேல இருக்கிற பெரிய குற்றச்சாட்டுகள், பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள். இந்த விஷயம் மக்கள் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் திமுகவோட ஊழல் முகமும் திமுக மக்களை எவ்வளவு சுரண்டி இருக்காங்க, கல்வி நிலையங்கள்ல கூட எவ்வளவு மோசமா செயல்பட்டுருக்காங்கன்னு தெரிய வரும். ஆனா மக்களுக்கு இதை தெரியாம விஷயத்தை மாத்தணும்னா புதுசா ஏதாவது ட்ரெண்ட் ஆரம்பிக்கணும். அதுக்குதான் இந்த சரத்குமார் மேட்டரை எடுத்து போட்டு திமுக இப்ப செஞ்சிட்டு இருக்க நாடகம். திமுக நாடகம் நடிக்கிறதுல விஜய் படத்துல தான் நடிச்சாரு. ஆனா அரசியல் நடிக்கிறவங்க திமுக காரங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, எப்ப இந்த 3 கேஸும் வெளியே அப்படி ரொம்ப பிரபலமா போக ஆரம்பிச்சதோ உடனே சரத்குமார் பதவி விலக வேண்டும், சரத்குமாரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போராட்டத்துக்கு ஆரம்பிச்சாங்க. அது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோக்கு. ஸோ இப்படிதான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் நம்ம யாரும் மறந்துடக்கூடாது. 3 முக்கியமான ஊழல்கள். ஒண்ணு, கல்வித்துறையில இவங்க பள்ளிகளுக்கு அனுமதி கொடுக்க ஏகப்பட்ட பணம் கொள்ளையடிச்சிருக்காங்க. கனிம வளத்துறையில கொள்ளையடிச்சிருக்காங்க. ரோடு போடாமலே போட்டோம்னு சொல்லி கொள்ளையடிச்சிருக்காங்க. இந்த ஊழலை மறைக்கிறதுக்கு தான் இவங்க இவ்வளவு பெரிய நாடகம் போட்டுட்டு இருக்காங்க.